சரியாக தெரிந்த இடமாற்றம். நாதன் ஒரு பெரிய நகரத்திற்கு இடமாற்றம் செய்ய முன்மொழியப்பட்டார். சிறந்த சம்பளம், சிறந்த பதவி, சிறந்த எதிர்காலம். குறைந்தபட்சம் காகிதத்திலாவது அப்படித்தான் இருந்தது. அவர் அதை பற்றி அதிகம் ஜெபிக்கவில்லை. இது எங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தும், நிச்சயமாக தேவன் இதைத்தான் விரும்புகிறார் என்று அவர் நினைத்தார். எனவே நாதன் உடனடியாக அந்த வாய்ப்பை ஏற்றுக்கொண்டார். குடியேறிய பிறகு யதார்த்தம் புரிந்தது. நீண்ட பயணம் நேரங்கள், குழந்தைகளுடன் செலவிட மிக குறைந்த நேரம். அவரது மனைவி தனிமையை உணர்ந்தார். நாதன் எப்பொழுதும் அவசரத்திலும் வெறுமையிலும் இருப்பதை உணர்ந்தார். ஒரு இரவு அனைவரும் தூங்கிக் கொண்டிருந்த போது நாதன் தனியாக அமர்ந்து தனது பைபிளை திறந்தார். அவர் பலமுறை படித்திருந்தும் ஒருபோதும் சிந்தித்து பார்க்காத ஒரு வசனத்தின் மீது அவரது கண்கள் விழுந்தது. எபேசியர் 5:17. ஆதலால் நீங்கள் அறிவில்லாதவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். நாதன் ஒரு வேதனையான உண்மையை உணர்ந்தான். தேவனுடைய சித்தத்தை கேட்காமலேயே சரியாக தெரிந்ததை தேர்ந்தெடுத்தார். அவர் உண்மையாகவே ஜெபித்தார். ஆண்டவரே, உம்மை தவிர்த்துவிட்டு என் எதிர்காலத்தை திட்டமிட்டேன். ஒவ்வொரு அடியிலும் உம்முடைய சித்தத்தை தேட எனக்கு கற்றுக்கொடும். நாதன் எல்லாவற்றையும் ஒரே இரவில் மாற்றிவிடவில்லை. ஆனால் அவர் முடிவெடுப்பதற்கு முன் ஜெபிக்கவும், வேலையில் எல்லைகளை வகுக்கவும், குடும்பத்திற்கு முன்னுரிமை அளிக்கவும் தொடங்கினார். இறுதியில் ஒரு சீரான வேலைவாய்ப்பு கிடைத்தது. அதிக ஆடம்பரம் இல்லை, ஆனால் அமைதி இருந்தது. நாதன் அனுபவத்தின் மூலம் இந்த உண்மையை உணர்ந்தார். தேவனுடைய சித்தம் என்பது எப்போதும் மிகப்பெரிய வாய்ப்பாக இருப்பதில்லை. பெரும்பாலும் அது அமைதியையும் ஜீவனையும் தருவதாகவே இருக்கும். பாடம்: தர்க்க ரீதியான ஒவ்வொரு முடிவும் தேவனுடைய சித்தம் அல்ல. நாம் சொந்தமாக முடிவெடுப்பதை நிறுத்திவிட்டு எல்லா வழிகளிலும் தேவனுடைய வழி நடந்து தலை தேடும் போது ஞானம் பிறக்கிறது. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:17.